அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு மாறுகிற சூழ்நிலைகள் மத்தியிலே மாறாத கிறிஸ்தவனாய் இரு. மாறுகிற சூழ்நிலைகள் மத்தியிலே மாறாத கிறிஸ்தவனாய் இரு. இன்றைக்கு நாம் கவனிக்கும் பொழுது சூழ்நிலைகள் முன்பில்லாத அளவுக்கு திடீர் என்று மாறிக்கொண்டு இருக்கிறது. வேதத்தின் வெளிச்சத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் ஏன் மாறும் என்று ஒரு 7 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் மாறாத கிறிஸ்துவர்களாக எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு 5 வசன குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சூழ்நிலைகள் ஏன் மாறும்? ஒரு 7 குறிப்புகள் கவனியுங்கள். நம்முடைய சூழ்நிலைகள் சாத்தான் மூலமாக மாறிடும். உதாரணத்துக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்து ஏதேன் தோட்டத்தில் அவர்களை அதை ஆண்டு கொள்ளும்படி, ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும்படி அவர்களை அந்த இடத்துல வைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் குளிர்ந்த வேளையிலே, அதாவது மாலை நேரங்களில் ஆண்டவர் வந்து அவர்களோடு சஞ்சரித்தார் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மகிமையான அருமையான சூழ்நிலை சாத்தானால் மாற்றப்பட்டது, அல்லது சாத்தான் அப்படிப்பட்ட மகிமையான அருமையான ஆசீர்வாதமான சூழ்நிலை மாற்றிவிட்டான் என்று நமக்கு தெரியும். இரண்டாவதாக, சில மனிதர்கள் மூலமாக நம்முடைய சூழ்நிலைகள் மாறிடும். நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு சில மனிதர்கள் காரணமாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருக்கு செல்ல மகனாக வளர்ந்தார். அவன் மேல் தன்னுடைய சகோதரர்களுக்கு இருந்த பொறாமை நிமித்தமாக அவனை எகிப்தில் வியாபாரம் பண்ணுகிற வியாபாரிகளுக்கு அப்பாவுக்கு தெரியாமல் சகோதரர்கள் விற்று போட்டார்கள். இதை நாம் ஆதியாகமத்தில் 37ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு யோசேப்பு ஒரு வீட்டில் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை, சிறைச்சாலையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை, இப்படி அருமையானவருடைய சூழ்நிலை மாறிப்போனதற்கு சில மனிதர்கள் காரணமாக இருந்தார்கள். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் சில மனிதர்களுடைய துரோகங்கள், அநியாயங்கள் மற்றும் சில மனிதர்கள் செய்கிற சூழ்ச்சிகள் மூலமாக நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகின்றன. மூன்றாவதாக, சில நேரங்களில் அருமையான ஆசீர்வாதமான நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் தாமே நம்மை சோதிப்பதற்காக நம்முடைய சூழ்நிலைகள் மாறத்தக்கதாக அனுமதிக்கிறார். உதாரணத்துக்கு யோபுடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில் அவர் எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் பெற்று அருமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஐஸ்வர்யவானாய் இருந்தார். ஆனால் ஆண்டவர் யோபுவை சோதிக்கும்படி சாத்தானிடத்தில் சவால் விட்டு சேலஞ்ச் பண்ணி சாத்தானை யோபுனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இப்படி யோபுனுடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு முக்கிய காரணம் ஆண்டவர் தான். ஆண்டவருக்கு தெரியாமல், ஆண்டவருடைய அனுமதி பர்மிஷன் இல்லாமல் சாத்தான் யோபுவை டிஸ்டர்ப் பண்ணலை. எனவே சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார் என்றும் நாம் இங்கே வாசிக்கிறோம். சாத்தானிடத்தில் ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணி பேசின வார்த்தைகள் யோபு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். நான்காவதாக, அருமையாக இருந்த நம்முடைய சூழ்நிலைகள் மாறிப்போவதற்கு நம்முடைய சுய சித்தமும் சுய விருப்பமுமே காரணமாகவும் இருக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் வேதாகமத்தில் ரூத் புஸ்தகத்தில் எலிமெலேக்கு அவருடைய மனைவியாகிய நகோமி, அவளுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள்.
அந்த யூதா பெத்லகேமில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பஞ்சம் வந்ததினாலே அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். பஞ்சம் தீரும் வரை அங்கே இருந்து வர வேண்டிய இவர்கள் அந்த இடத்திலேயே 2 பெண் பிள்ளைகளை தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் பண்ணி வைத்தார்கள். உபாகமம் 23:3 இந்த மோவாபியர்கள் 10 தலைமுறை வரைக்கும் இஸ்ரவேலர்களுடைய சபைக்குள்ளே வரக்கூடாது, இவர்களோட மிங்கிலாகக்கூடாது என்பது ஆண்டவருடைய கட்டளை. ஆனால் சுய விருப்பத்தின்படி இந்த திருமணங்களை பண்ணி கொண்டதினாலே நகோமியுடைய வாழ்க்கை கசப்பாய் மாறிவிட்டது. சூழ்நிலை வேதனை நிறைந்த சூழ்நிலையாக மாறிவிட்டது. நகோமியுடைய கணவர் மரித்து விட்டார். நகோமிக்கு இருந்த 2 மகன்களும் மரித்து விட்டார்கள். ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு சில நேரங்களில் நம்முடைய சுய விருப்பங்களும் சுய சித்தங்களுமே காரணமாக இருக்கும். 5ஆவதாக, நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு நம்முடைய கீழ்ப்படியாமை காரணமாக இருக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சவுல் ராஜா. சவுல் ராஜாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி தம்முடைய மக்கள் மீது ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனால் இந்த சவுல் ராஜா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததினாலே அவருடைய சூழ்நிலையெல்லாம் மாறிப்போச்சு. அவருடைய ஜபங்களை ஆண்டவர் கேட்கவில்லை. அவருடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. சவுல் ராஜா கடைசியில் தற்கொலை பண்ணி கொண்டு மரிக்க வேண்டிய சூழ்நிலையாய் இருந்தது. சவுல் ராஜாவினுடைய கீழ்ப்படியாமையை குறித்து 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாகவும் நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். 6ஆவதாக, நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு நம்முடைய உலக ஆசாபாசங்களும் இச்சைகளும் காரணமாக இருக்கும். இதற்கு உதாரணம் சிம்சோன். சிம்சோன் யார்? அவர் எப்படி வளர்ந்தார்? எப்படி அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்? கடைசியில் சரீர இச்சைகள் நிமித்தமாக எப்படி ஆண்டவரால் கைவிடப்பட்டார் என்றெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். அதை குறித்து நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதிலிருந்து அவருடைய சூழ்நிலை மாறிப்போய் அவர் கைது பண்ணப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு அவமான சின்னமாக மரித்தார் என்பது நமக்கு தெரியும். ஆகவே நம்முடைய உலக ஆசாபாசங்களின் நிமித்தமாகவும் இச்சைகள் நிமித்தமாகவும் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் என்று நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிறோம். 7ஆவதாக, சூழ்நிலைகள் காலங்கள் எப்பொழுதும் ஒரே விதமாக இருக்காது. சூழ்நிலைகள் காலங்கள் இயற்கையாகவே நேச்சுரலாகவே மாறும் என்று நமக்கு தெரியும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் மாறாத கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். மாறாத கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். சூழ்நிலைகள் எப்படியோ மாறும், நாம் மாறக்கூடாது. ஒரு 5 முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். அதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறேன். அது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்கட்டும். அதன்படி நீங்கள் வாழ்வதற்கு தீர்மானிக்க வேண்டும், முயற்சி பண்ண வேண்டும். சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நீங்கள் கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். முதலாவதாக, சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நம்முடைய விசுவாசத்தில் மாற்றம் வரக்கூடாது. இதுக்கு யோபனுடைய வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணமாக உங்களுக்கு நான் காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். யோபனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை எப்படியெல்லாம் மாறிச்சு நமக்கு தெரியும். வியாதிகள், மரணங்கள், இழப்புகள் முதலான பலவிதமான நஷ்டங்கள் மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலேயும் அவர் தன்னுடைய விசுவாசத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் ஆண்டவர் மீது விசுவாசமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன்.
சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் மாறும். நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு எந்த காரணமாகவும் இருக்கலாம், யாராகிலும் காரணமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய விசுவாசத்தில் மாற்றம் வரக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் ஆண்டவர் மேல் விசுவாசமாக இருப்பேன் என்று உறுதியோடு விசுவாசத்தை பற்றி கொண்டு வாழ வேண்டும். தங்களுடைய சூழ்நிலைகளிலே வேதனைகளும் மரணங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் பொழுது விசுவாசத்தை கைவிட்டு ஆண்டவருடைய சபைக்கு வராதவர்களை நான் அறிவேன். அப்படி இருக்கக்கூடாது. சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் விசுவாசத்தில் நாம் உறுதியாய் யோபை போல இருக்கணும். யோபு அப்படி இருந்தார். சூழ்நிலைகள் மாறிடுச்சு, ஆனால் அவருடைய விசுவாசத்தில் எந்த மாற்றமும் வரலை. கடைசியில் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டார். இந்த அனுபவத்தில் நாம் வாழ வேண்டும். இரண்டாவதாக, சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நம்முடைய சிந்தையிலே மாற்றம் வரக்கூடாது. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, தானியேல் இவர்களெல்லாம் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தினால், உலக பாவங்களினால் தீட்டுப்படக்கூடாது, கரைப்படக்கூடாது என்ற சிந்தையோடு வாழ்ந்தார்கள். தானியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேயும் அதை நாம் வாசிக்கிறோம். மற்றும் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்திலேயும் நாம் அதை வாசிக்கிறோம். கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும், வைராக்கியமாக வாழ வேண்டும், உத்தமமாய் வாழ வேண்டும் என்பது சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ உடைய சிந்தை. சூழ்நிலைகள் மாறிப்போச்சு. இப்போ அவர்கள் நெருப்பு சூளையில் போடுவதற்கான நேரம். அப்பவும் அவருடைய சிந்தையில் மாற்றம் வரலை. ஒரே சிந்தையோடு ஆண்டவருக்காக தைரியமாக அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டார்கள். கர்த்தரே தேவன் என்பதை அந்த தேசத்துக்கு நிரூபித்தார்கள். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நாமும் கூட நம்முடைய சூழ்நிலை எப்படி மாறினாலும் நம்முடைய சிந்தையில் மாற்றம் வரக்கூடாது. கர்த்தருக்காக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நம்முடைய சிந்தையிலே வாஞ்சிக்கிறோமோ அந்த சிந்தையோடு கூட, ஒரே சிந்தையோடு கூட வாழ்வதற்கு முயற்சி பண்ண வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்பொழுதுதான் நம்முடைய தேவனை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க முடியும். மூன்றாவதாக, சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நம்முடைய தீர்மானத்தில் மாற்றம் வரக்கூடாது. கடவுளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ, கடவுளுக்காக எப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ அந்த தீர்மானத்தில் மாற்றம் வரக்கூடாது. பைபிளில் தானியேல் புஸ்தகத்தில் தானியேல் இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் ஜெபம் பண்ணுவது, எந்த சூழ்நிலையும் ஜெபம் பண்ணுவது என்று தீர்மானித்தார். அவர் தீர்மானித்தபடியே அவர் வழக்கமாக ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார். ஆனால் தானியேல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பாபிலோன் தேசத்தில் சூழ்நிலைகள் மாறின பொழுது, சட்டங்கள் மாறின பொழுது அவர் செய்த தீர்மானத்தில் அவர் உறுதியாக இருந்தார். சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் அவருடைய தீர்மானத்தின்படி அவர் 3 வேளைகளிலும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று தானியேல் புஸ்தகத்திலிருந்து நாம் இப்பொழுது வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோவென்றால் அவர் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து போடப்பட்டது, அதாவது ஜெபம் பண்ணக்கூடாது, யாரும் எந்த கடவுளையும் ஆராதனை பண்ணக்கூடாது என்கிற ஒரு சட்டத்துக்கு அரசருடைய கையெழுத்து ஆகிவிட்டது என்று அறிந்த பொழுதும் கூட தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேலறையிலே பலகணிகளை திறந்து வைத்து முன் செய்தபடியே ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் ஜெபம் பண்ணினார். அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். நான் ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் ஜெபம் பண்ணுவது என்கிற தீர்மானம். சூழ்நிலைகள் மாறிடுச்சு, ஆனாலும் தீர்மானத்தை உறுதியாக இருந்தார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நீங்களும் கூட கடவுளுக்காக எத்தனையோ தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழறதுக்காக, ஊழியத்தை குறித்ததான தீர்மானங்கள், இப்படி பலவிதமான தீர்மானங்கள் ஆண்டவருக்காக
நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய சூழ்நிலைகள் என்றைக்கு எப்படி மாறுமோ உங்களுக்கு தெரியாது. எப்படி மாறினாலும் நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எடுத்த தீர்மானத்தில் மாற்றம் வரக்கூடாது. அப்பொழுது தான் தானியேலைப் போலவே கர்த்தர் உங்களையும் அதிகமாக உயர்த்துவார். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக உங்களை குறித்து சாட்சி சொல்லப்படும். ஆண்டவர் உங்களை குறித்து அந்த சாட்சி சொல்லுவார். நான்காவதாக, சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நம்முடைய குறிக்கோள், நம்முடைய இலக்கில் எந்த விதமான மாற்றமும் வரக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனையோ விதமான எதிர்மாறான சூழ்நிலைகள் மத்தியில் வாழ்ந்தார். ஆனாலும் அவர் தன்னுடைய இலக்கை குறித்து சொல்லும் பொழுது பிலிப்பியருக்கு நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அல்லது ஆண்டவர் என்னை எதற்காக பிடித்து கொண்டாரோ அதை பிடித்து கொள்வதற்காகவே நான் ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி ஆகிலும் மாறட்டும். கர்த்தருக்காக நம்முடைய இலக்குகள், நம்முடைய எய்ம்ஸ், நம்முடைய குறிக்கோள்கள், அதில் எந்த விதமான மாற்றமும் வரக்கூடாது. அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். பவுலடியார் அப்படி வாழ்ந்தார், அப்படி செய்தார். அதனாலே அப்போஸ்தலனாகிய பவுலடியார் மூலமாக கர்த்தருடைய ஊழியம் பலுகி பெருகி செழித்தது. நம்மையும் கர்த்தர் அப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பவுலைப் போல நாமளும் வாழ வேண்டும். பவுலைப் போல நாமளும் கர்த்தருக்கு பெரிய ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஐந்தாவதாக, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் கர்த்தர் மீது நமக்கு இருக்கிற வைராக்கியத்தில் எந்த மாற்றமும் வரக்கூடாது. நம்முடைய சூழ்நிலைகள் எப்படியோ மாறும். ஆனாலும் கர்த்தருக்காக இன்றைக்கு நாம் வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த வைராக்கியத்தில் எந்த மாற்றமும் வரக்கூடாது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலர்கள் மிகவும் வைராக்கியமாக ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை துன்புறுத்தினாலும், சித்திரவதைகள் பண்ணினாலும், அடித்தாலும், விரட்டினாலும் ஊழியத்தை கைவிடவில்லை. கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்தார்கள். அவர்களுடைய வைராக்கியத்தில் எந்த மாற்றமும் வரவில்லை. அவர்களை ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், அவர்களை துன்புறுத்துவதற்கு, சிறைச்சாலையில் போடுவதற்கு, கொல்லுவதற்கு, சித்திரவதைகளை பண்ணுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தருக்காக அவர்கள் வைராக்கியமாய் வாழ்ந்த வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் வராமல் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வைராக்கியமாய் ஊழியம் செய்தார்கள் என்று இப்பொழுது வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். தேவபக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இந்த ஆண்டுடைய பிள்ளைகள் எருசலேமில் இருந்து சமரியா, யூதயா இன்னும் பல பட்டணங்களுக்கு சிதறடிக்கப்பட்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கை இப்படி முடிந்து விட்டதே, நம்முடைய சூழ்நிலை இப்படி மாறிவிட்டதே என்று கவலை கொள்ளவில்லை. வைராக்கியமாக எங்கே போனாலும் கர்த்தருக்காக சேவை செய்தார்கள். சூழ்நிலைகள் மாறினது,
ஆனால் அவர்களுடைய வைராக்கியத்தில் எந்த மாற்றமும் வரவில்லை. ஆகவே அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் கர்த்தர் மேல் நமக்கு இருக்கிற அந்த வைராக்கியத்தில் மாற்றம் வரக்கூடாது. கர்த்தருக்காக எவ்வளவு வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை விட அதிகமாக வைராக்கியமாய் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும்பொழுது திருச்சபைகள் வளரும், ஊழியங்கள் வளரும், கர்த்தருடைய சித்தம் நம் மூலமாக நிறைவேறும், கர்த்தருடைய ராஜ்யம் விஸ்தரிக்கும், கர்த்தருடைய ராஜ்யம் உறுதிப்படும். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் மாறாத கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், மரணங்கள், விபத்துகள் போன்றவைகள் நேரிட்டு அருமையாக, அழகாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருந்த நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது அதில் ஆண்டவருக்கு நோக்கங்கள் இருக்கும் அல்லது ஆண்டவருடைய சித்தம் ஏதாகிலும் இருக்கும் என்பது மட்டும் நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். உதாரணத்துக்கு, ஆண்டவர் யோபுவை பலவிதமான வேதனைகளுக்குள்ளும், பாடுகளுக்குள்ளும், வியாதிகளுக்குள்ளும், பிரச்சனைகளுக்குள்ளும் வழிநடத்தி சென்றார். அதனுடைய காரணம் யோபுக்கு புரியவில்லை. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. என்னெந்த திட்டம், என்னெந்த ஆண்டவருடைய நோக்கம்? யோபுனுடைய வாழ்க்கையை ஒரு புத்தகமாக தயார் பண்ணி அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் இணைக்க வேண்டும் என்பது அந்த திட்டம். அந்த திட்டம், அந்த சித்தம் யோபுவுக்கு தெரியாது. ஆனாலும் யோபு கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்ந்தார், விசுவாசத்தை காத்து கொண்டார். சூழ்நிலைகள், பலவிதமான வேதனை நிறைந்த சூழ்நிலைகள் மத்தியிலேயும் மாறாதவராக கர்த்தருக்கு மகிமையாக ஜீவித்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது அதில் ஆண்டவருடைய சித்தம் என்று ஒன்று இருக்கும், ஆண்டவருடைய திட்டம் என்று ஒன்று இருக்கும், ஆண்டவருக்கு ஏதாகிலும் நல்ல நோக்கங்கள் இருக்கும். அதனால் சூழ்நிலைகள் எப்படி ஆகிலும் மாறட்டும், நாம் யோபுவைப் போல, மற்ற பக்தர்களைப் போல நமக்குள்ள மாற்றம் வராதபடிக்கு மாறாத கிறிஸ்துவர்களாக நாம் வாழ வேண்டும். நம்மை குறித்து ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நல்ல நோக்கங்கள் இருக்கும். ஆண்டவர் நம்மை குறித்து நல்ல நோக்கங்களை அவருடைய மனதிலே வைத்து கொண்டிருக்கிறார் என்று எரேமியா 29:11 வாசித்தால் நமக்கு புரியும். ஆகவே யோபுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே யோபுவை கொண்டு போனதற்கு காரணம் அல்லது ஆண்டுடைய நோக்கம் ஒரு அருமையான புஸ்தகம், யோபுடைய வாழ்க்கையை, சரித்திரத்தை, யோபுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை ஒரு புஸ்தகமாக வடித்து இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இணைக்க வேண்டும். அதை படிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலும், தைரியமும், வைராக்கியமும், கர்த்தரை குறித்ததான பலனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு யோபுவை ஆண்டவர் அப்படி வழி நடத்தினார். யோசேப்பை கூட பாருங்கள். யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு விற்கப்படுவதிலேயும் அவர் அங்கே போய் பலவிதமான பாடுகள் அனுபவிப்பதிலேயும் ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. அதாவது இந்த இஸ்ரவேல் மக்களை பிற்காலத்தில் ரட்சிக்கவும் காப்பாற்றவும் யோசேப்பை முன்கூட்டியாகவே அங்கே அனுப்பினாராம். அதற்கு வசனாதாரமும் ஆதியாகமம் 45:7 நாம் வாசிக்கிறோம். நகோமியுடைய வாழ்க்கையும் கூட பாருங்கள். எதற்காக நகோமியுடைய வாழ்க்கையை கசப்பாக மாற்றினார் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு பாடமாக இருக்கட்டும். ஆண்டுடைய வார்த்தையை மதிக்காமல் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக நாம் எது செய்தாலும் நம்முடைய வாழ்க்கை கசப்பாக மாறும். மரணங்கள் ஏற்படும், அவமானங்கள் ஏற்படும், வறுமைகள் வரும், வாழறதுக்கு வழி இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு சத்தியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் நகோமியுடைய வாழ்க்கையில் அப்படியான ஒரு சூழ்நிலைகளை அனுமதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் அதில் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள்.
சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நாம் இப்பொழுது வேதத்திலிருந்து வாசித்த யோபுவைப் போல, ஷாத்ராக் மேஷக் அபேத்நேகோவைப் போல, தானியேலைப் போல மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல, சீஷர்களைப் போல சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நமக்குள்ளே எந்த மாற்றமும் வராதபடிக்கு, சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் மாறாத கிறிஸ்துவர்களாக வாழ தீர்மானமிடுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, எங்களுடைய சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் எப்படியோ மாறும். என்னைக்கு எப்படி மாறுமோ எங்களுக்கு தெரியாது. எப்படி மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத கிறிஸ்துவர்களாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு எங்களோடு பேசி அதற்கு சம்பந்தமான நல்ல வேத ஆதாரங்களும் வசனங்களும் சத்தியங்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறினாலும் நாங்கள் மாறக்கூடாது. அதன் மத்தியிலேயும் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். உம்முடைய சித்தம் நிறைவேற்ற வேண்டும். உமக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும். எங்களுடைய தீர்மானங்களில் எந்த மாற்றம் வரக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றம் வரக்கூடாது. அப்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம எல்லோருக்கும் துணையாக இருந்து காத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.